வழக்கறிஞர் வாஞ்சிநாதனை எனக்கு நெடுநாட்களாக தெரியும். 2004 தெரியும். 2004 ஒரு ஜூனியர் வக்கீலாக அவர் ப்ராக்டிஸுக்கு வந்த காலத்திலிருந்து அவர் போராட்ட களத்தில் இருப்பதை நான் அறிவேன். தாமிரவரணியில் கொக்கோகோலா எதிர்ப்பு போராட்டம் நாங்கள் நடத்திய போது அதற்கு உடன் நின்ற மிக முக்கியமான வழக்கறிஞர் இருந்தவர் தோழர் வாஞ்சிநாதன். கூடங்குளம் போராட்டத்தின் போது கூடங்குளம் துப்பாக்கி சூடு நடந்த காலத்தில் உயிரை துச்சம் என்று மதித்து களத்தில் அவரும் பல வழக்கறிஞர்களும் ராஜு போன்ற வழக்கறிஞர்களும் அங்கே ஸ்பாட்டில் நின்றாங்க. தாது மணல் கொள்ளை வைகுந்தராஜன் முதலில் அந்த இடங்களுக்கு உள்ளே போய் அதெல்லாம் வீடியோ ஷூட் பண்ணி அந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்தவர் வாஞ்சிநாதன், உயிரை பணயம் வைத்து. அதே தூத்துக்குடி நகரத்தில் தாது மணல் கொள்ளையன் வைகுந்தராஜன் என்று மேடை போட்டு கூட்டம் பேசணும். நானும் அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறேன். அந்த கூட்டத்திலேயே ஆயுதம் தாங்கிய ரவுடிகள் அங்கே கொலை மிரட்டல் விடுத்து அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கிய வாஞ்சிநாதன் ஒரு இம்மி அளவும் கூட அங்கே இங்கே நவரில்லை, அங்கே நின்று போராடி இருக்கிறார். இது இல்லாமல் இப்போ திருப்பரங்குன்றத்தில் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பே பிரைவி கவுன்சில் தீர்ப்பு இருக்குது. அதில் இன்றைக்கு இந்து முன்னணியினர் சொல்வது பொய், அங்கே அந்த தர்காவுக்கு உரிமை இருக்கிறது என்பதற்கான சான்றுகளை முதலில் எடுத்து வெளியிட்டு மதவெறி பிரச்சாரத்தை முறியடித்தவர் அவர். இப்போ இதெல்லாம் எனக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னு சொன்னாக்கா, வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது இந்துத்துவ அமைப்புகள் ஆத்திரம் கொள்வதற்கும் கொலைவெறி கொள்வதற்கும் போதிய முகாந்திரம் இருக்குது. ஆனால் நீதியரசர் ஜி.ஆர். சாமிநாதன் நடுநிலையோடு நடப்பவர், பக்கசார்பு இல்லாதவர், அவருக்கு ஏன் அவரை கோழை என்று சாடும் அளவுக்கு ஏன் கோபம் வந்தது என்பதான் எனக்கு புரியல.